Detail second question. Explain the types of double displacement reactions with the examples. இந்த வார்த்தையை நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். டபுள்னா ரெண்டுன்னு அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, இடம் வந்து மாறுதுன்னு அர்த்தம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடம் மாறுது, அது ரெண்டு பொருள் வந்து இடம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ டபுள்னா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டு பொருட்கள் இடம் மாறுது. இது மாதிரியான ரியாக்ஷனை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஈக்குவேஷனா புரிஞ்சுக்கலாம். ஏபின்றது ஒரு காம்பவுண்ட், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. சிடின்ற காம்பவுண்ட் சேர்ந்து இருக்கு. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. இது என்ன நம்மளுக்கு தருதுன்னா ஏடிஏ தருது பிளஸ் சிபி, இது ஒன்னா சேர்ந்துருது. இங்க என்ன நடக்குதுன்னா பி என்ற பொருள் அதனுடைய இடத்தை வந்து சி கூட மாத்திக்குது, டி என்ற பொருள் அதனுடைய இடத்தை வந்து ஏ கூட மாத்திக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரெண்டு பொருள் தங்களுடைய இடத்தை மாத்திக்கிறதுனால இதுக்கு பேர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பி வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு, டி வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த டயக்ராம்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வச்சு இப்ப ஆன்சர் பார்க்கலாம். There are two major classes of double displacement reactions. First displacement reactionனா என்ன நம்மளுக்கு தெரியும், அதுல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் என்னன்னு தெரியும். அதுல ரெண்டு டைப். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடம் மாறுது, டபுள்னா ரெண்டு பொருட்கள் வந்து இடம் மாறுது. அதுல ரெண்டு டைப் பார்க்க போறோம். ஒரு டைப் வந்து பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன், இன்னொரு டைப் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த ஆன்சர் நான் புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்கூல்ல வேற ஏதாவது மார்க் பண்ணி தந்தாங்க, அதாவது பாயிண்ட்ஸ் குறைவா மார்க் பண்ணி தந்தாங்க, இல்ல உங்க கைட்ல பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னா நீங்க அதை கூட படிச்சுக்கலாம். ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பாயிண்ட்டும் படிங்க, தெரிஞ்சுங்க. ஆன்சர் எழுதும்போது வேணா குறைச்சிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் பார்க்கலாம். When aqueous solutions of two compounds are mixed, if they react to form an insoluble compound and a soluble compound, then it is called precipitation reaction. பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கிட்டோம். வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். precipitation. precipitation இப்ப நம்ம உப்பு எடுத்து தண்ணியில கரைக்கிறோம். அந்த உப்பு கரைஞ்சிருச்சுன்னா ஓகே, அது கரையாம அடியில தங்குது இல்ல, அந்த உப்பு வந்து தண்ணியில கரையாம அடியில தங்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் precipitate அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன இங்க சொல்றாங்கன்னா, இந்த டெஃபினிஷன் இப்ப பார்த்தா ஈஸியா புரியும். அக்வஸ் சொல்யூஷன்னா வாட்டர் கலந்த சொல்யூஷன் அர்த்தம். வாட்டர் அதுல இருக்குன்னு அர்த்தம், சால்வெண்டா இருக்குன்னு சொல்லலாம். டூ காம்பவுண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்றாங்க. அக்வஸ் சொல்யூஷனா வாட்டர் இருக்கிற சொல்யூஷன்ல ரெண்டு பொருளை மிக்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அது ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னா இன்சாலிபிள் காம்பவுண்ட் ஒன்று கிடைக்குது, சாலிபிள் காம்பவுண்ட் ஒன்று கிடைக்குது. சாலிபிள்னா கரையக்கூடிய பொருள், ஸோ அதாவது கரைந்த நிலைமையில இருக்கிற பொருள். இன்சாலிபிள்னா கரையாம இருக்கிற பொருள். அந்த கரையாம இருக்கிறதா நம்ம பிரிசிபிடேட்னு சொல்லுவோம். இதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிகாஸ் ஆஃப் த இன்சாலிபிள் காம்பவுண்ட் ஃபார்ம்ட் as ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். நமக்கு கிடைச்ச ஆன்சர்ல, அதாவது ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல கிடைக்குது இல்ல, அதுல ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பொருள் வந்து இன்சாலிபிளா கரையாத பொருளா கிடைக்குது. அதை தான் நம்ம பிரிசிபிடேட்னு சொல்லுவோம். அதனால இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த ரியாக்ஷனுக்கு பேரு பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் பேர் வச்சுட்டாங்க. இதை நம்ம ஈக்குவேஷனா இப்ப பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். when the clear aqueous solutions of potassium iodide and lead to nitrate, இதுதான் அந்த காம்பவுண்ட்ஸ். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம். a double displacement reaction takes place between them. இங்க டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குதா, அதுவும் குறிப்பா பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அந்த டைப் வந்து நடக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பொட்டாசியம் அயோடைட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்களா, அது வந்து பொட்டாசியம் அயோடைட். அதுக்கடுத்து லெட் நைட்ரேட்னு கொடுத்திருந்தாங்களா, அதுதான் லெட் நைட்ரேட். இது பிபினா லெட்னு அர்த்தம், இது நைட்ரேட். ஸோ லெட் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் அயோடைட் கூட சேருது. இது ரெண்டுமே அக்வஸ் சொல்யூஷன், அதாவது அதுல வாட்டர் வந்து கலந்துருக்குன்னு அர்த்தம். இதுல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுன்னா NO3 இருக்கா, இது வந்து K கூட போய் சேர்ந்துரும், அதாவது KNO3 ஆயிடும். இந்த PB கூட இந்த ஐன்ற அயோடின் வந்து சேர்ந்துரும். கேனா பொட்டாசியம், ஐனா அயோடின், PBனா லெட், NO3னா நைட்ரேட். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா PB கூட I சேர்ந்து PBI, K கூட NO3 சேர்ந்து KNO3. இதுவே KNO3 வந்து அக்வஸ் சொல்யூஷன், அதாவது வாட்டர்ல கரைஞ்சிருக்கு, அதுல வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா இது நல்லா கவனிங்க, PBIன்றது சாலிடா இருக்கு பாருங்க. சாலிட்னா என்ன, அது கரையாம இருக்குன்னு அர்த்தம். இதுல ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆரோ மார்க் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா அது கரையாம அந்த சொல்யூஷன்ல அடியில போய் தங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் பண்றதுனா முன்னாடி எப்படி வந்து அந்த 2ன்ற நம்பர் எல்லாம் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் PbNO3, இது வந்து 2, கீழே வந்து 2 இருக்குன்றதுலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இந்த பேலன்ஸ்லாம் கரெக்டா பண்ண முடியும். இது KIன்னு தெரியணும். இங்க பாத்தீங்கன்னா PbI2, இததான் லெட் 2 அயோடைடுன்னு சொல்லுவோம், பிளஸ் KNO3. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அயோடின் எடுத்துக்கலாம். அயோடின் வந்து 2 இருக்கு,
அயோடின் வந்து 2 இருக்கிறதுனால இந்த பக்கம் என்ன அயோடின் இருக்குன்னு பார்க்கணும். 1 தான் இருக்கு. அதாவது இந்த 2 போடாம அயோடின் வந்து 1 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 2 போட்டோம்னா அயோடின் வந்து 2 ஆயிடும். அயோடின் 2 ஆயிடுச்சு. ஆனா பொட்டாசியமும் கேன்ற பொட்டாசியமும் 2 ஆயிடுச்சு. ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த இடத்துல கேன்றது 1 தான் இருக்கு. ஸோ இந்த 2 இல்லாம பார்க்கணும். அந்த 2வே எப்படி போடணும் நான் சொல்றேன். பொட்டாசியம் வந்து 1 தான் இருக்கு. நம்ம அதை 2ஆ மாத்தணும். அப்ப இங்க 2 போட்டுக்கணும். ஸோ இப்ப பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். 2 பொட்டாசியம் 2n. ஸோ இந்த பக்கம் வந்து 2n. இங்க பாருங்க, இங்க கீழே வந்து 2 இருக்கா, 2n. அதுக்கடுத்து 2 3s 6. ஆக்சிஜன் வந்து 6 இருக்கணும். 2 3s 6. அப்ப இது ஃபுல்லா பேலன்ஸ் ஆயிடுச்சு. லெட் பார்த்தோம்னா 1 தான் இருக்கு. இந்த லெட்டும் 1 தான் இருக்கு. பொட்டாசியம் 2 இருக்கு, பொட்டாசியம் 2 இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதனுடைய ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். பொட்டாசியம் அயோடைடு என்ன KI, அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். பொட்டாசியம் அண்ட் lead displace or replace one another and form a yellow precipitate of lead 2 iodide as shown in figure. இந்த ஃபிகர்லயே நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அந்த டயக்ராம் மாதிரி. ஸோ பொட்டாசியமும் லெட்டும் டிஸ்பிளேஸ் ஆர் ரீப்ளேஸ்னா அதனுடைய இடத்த மாத்திக்குதுன்னு அர்த்தம். இடம் மாறிடுதுன்னு அர்த்தம். பொட்டாசியம் கேன்றதும் லெட்ன்ற PBன்றதும் தங்களுடைய இடத்த மாத்திக்குதுங்க. அண்ட் ஃபார்ம் எல்லோ பிரிசிபிடேட், அது வந்து எல்லோ கலர்ல பிரிசிபிடேட்னா அடியில தங்குறதுன்னு அர்த்தம். எது வந்து பிரிசிபிடேட்டா ஃபார்ம் ஆகும், PbI2ன்னு சொன்னோமா, அதுதான் லெட் 2 அயோடைடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரல் அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதுல, ஆசிட் பேஸ் சம்பந்தமா பார்க்கும்போது கேள்விப்பட்டோமா. ஆசிட் வந்து pH லெவல் வந்து 7 விட குறைவா இருக்கும். பேஸ் எடுத்து pH லெவல் 7 விட அதிகமா இருக்கும். அந்த pH வேல்யூ 7 இருக்குல்ல, அதுதான் நியூட்ரல்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம லோயர் கிளாஸ்லேயே வந்து ஆசிட் பேஸ்க்கான ரியாக்ஷன்லாம் பத்தி படிச்சிருப்போம். இட் இஸ் another type of displacement reaction in which the acid reacts with the base to form a salt and water. ஆசிட்ன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே இந்த pH டேபிள்லாம் பார்த்துருக்கிறோம். pH டேபிள்ல 7ன்றது சென்ட்ரலா இருக்கும். 7 விட குறைந்த ஆசிட், 7 விட அதிகமா அந்த பேஸ், 7ன்றது நியூட்ரல். ஸோ ஆசிட்ன்ற ஒரு பொருளும், ஆசிடா இருக்கிற ஒரு பொருளும், அதாவது pH வேல்யூ லெஸ் தென் 7 இருக்க ஒரு பொருளும், pH வேல்யூ 7 விட அதிகமா இருக்கிற பேஸ் ஆகிய ஒரு பொருளும் ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன பொருள் கிடைக்கும்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல சால்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு விதமான உப்பு, நம்ம எதை ஆட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விதமான உப்பு கிடைக்கும். அண்ட் வாட்டர் கிடைக்கும். ஸோ ஆசிட் பேஸ் நமக்கு கிடைக்கிறது சால்ட் பிளஸ் வாட்டர். இட் இஸ் கால்டு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் as both acid and base neutralize each other. ஆசிடோடைய அளவும் அது pHல லெஸ் தென் 7 இருக்குமா, பேஸ்ன்றது pHல 7 விட அதிகமா இருக்குமா, இது ரெண்டும் சேரும் போது அந்த pH வந்து கிட்டத்தட்ட 7 கிட்ட கொண்டு வந்துடும். நியூட்ரலா மாத்திரும். ஆசிடும் பேஸும் நியூட்ரலா அந்த நமக்கு கிடைக்கிற பொருள் சால்ட் எல்லாம் கிடைக்கிறதுல அதை வந்து நியூட்ரலா மாத்திரதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேரும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எக்ஸாம்பிள் பாக்குறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, அது வந்து அக்வஸ் சொல்யூஷன், அதுல வாட்டர் மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, அதுவும் அக்வஸ், இஸ் அ டிபிக்கல் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இதை நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிளா, டிபிக்கல் எக்ஸாம்பிளா, பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஹியர் sodium replace hydrogen from hydrochloric acid forming sodium chloride, a neutral soluble salt. ரொம்ப சிம்பிள். இதுல சோடியம்ன்றது Naன்றது சோடியம்ன்றது ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணதான். இந்த Naன்றது Cl கூட போய் சேர்ந்துருது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா NaClன்னு கிடைக்கும். அந்த NaClக்கு பேர் வந்து சோடியம் குளோரைட். என்ன சோடியம் குளோரைட். இது வந்து ஒரு விதமான சால்ட். சோ இது வந்து சால்யூபிள் சால்ட். சால்யூபிள்னா கரையக்கூடிய சால்ட். அதனால தான் அக்வஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், பிரிசிபிடேட் கரைய முடியாதது, அதாவது கரையாததை வந்து பிரிசிபிடேட்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து சாலிட்னு போட்டிருந்தோம். அதுக்கு ஆரோ மார்க்லாம் போட்டிருந்தோம். இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல, அதாவது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கிறது வந்து சால்ட். அது வந்து சால்யூபிள் ஆகும், கரையும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூட்ரல், ஏன்னா pH டேபிள்ல அது நியூட்ரல் வேல்யூவா மாறிடும். இதுல என்னென்ன இடத்த மாத்திக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியம் Na, ஹைட்ரஜன் இன்னொன்னு, அதனுடைய இடத்தெல்லாம் மாத்திக்குது. இதனால இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுல இது நியூட்ரலைஸ் பண்றதுனால இந்த ரியாக்ஷன் வந்து அதுல சப் டைப் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதுல ஒரு டைப் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்ப ரெண்டுமே, அந்த 2 டைப் பாக்குறோம்ல, அது ரெண்டுமே இந்த ஈக்குவேஷன்ல பொருந்தது பாருங்க. இதுல எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா NaCl, அது நம்ம பார்த்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க H இருக்கு. அப்ப 2 H ஒரே ஒரு O, அப்ப H2O. அது வந்து அக்வஸ்ன்றதுனால, அதாவது லிக்விட்ன்றதுனால Lன்னு போட்டிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிமிலர்லி when அமோனியம் ஹைட்ராக்சைடு, அதாவது NH4OH, இது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம், ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்னா HNO3.
இது ரெண்டுமே அக்வஸ் சொல்யூஷன். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அமோனியம் நைட்ரேட் அண்ட் வாட்டர். இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட் NH4 அமோனியம், NO3 நைட்ரேட்.